அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் வணக்கம். அதாவது வர்க்கோத்தமம் என்றால் என்ன? வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் நமக்கு நன்மை செய்யுமா? பார்க்கலாம் வாருங்கள். வர்க்கோத்தமம் என்பது ராசி கட்டத்தில் எக்ஸாம்பிளாக எடுத்துட்டோம்னா, இப்போ மேச ராசியில் சூரியன் இருக்காரு, வேண்டாம் சனியை வச்சுக்கலாங்க, நீசம் இல்லையா, சனி பகவான் வச்சுக்கலாங்க. மேசத்தில் சனி பகவான் இருக்கார், அதே போல் நவாம்சத்துலேயும் மேச ராசியில் சனி பகவான் இருக்கணும். இங்கே ராசி கட்டத்தில் எந்த ராசியில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரோ அதே மாதிரி நவாம்சத்துலேயும் மேச ராசியில் சனி அமர்ந்திருக்கணும். இவ்வாறு இருப்பதன் பெயர் தான் வர்க்கோத்தமம். ஓகே, இப்போ சனி வர்க்கோத்தமம் ஆயிட்டாரு, ஆனால் அந்த இடத்துல நமக்கு நீசம், சூரியன் வீட்டில் சனி நீசம் தானுங்களே. ஓகே, இப்போ வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் நமக்கு என்ன செய்யணும், உச்ச பலன், அதாவது அதனுடைய உச்சம் பெற்றிருந்தால் என்ன பலனை கொடுக்குமோ அந்த பலனை கொடுக்குங்க. அதாவது வர்க்கோத்தமம் பெற்ற ஒரு கிரகம் உச்ச பலனை மட்டுமே கொடுக்கும், நல்ல ஒரு பலனை மட்டுமே நமக்கு கொடுக்கும். அதாவது சனி பகவான் இப்போ உச்சம் பெற்றிருந்தால் நமக்கு என்ன பலன் கொடுப்பாரோ அந்த பலனை கொடுப்பார். ஆனால் வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் நமக்கு நற்பலனை மட்டுமே கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். ஓகே, தேங்க்யூ.